அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனா உலகத்தில் பிறந்தவன் எப்படி வாழ்வான் தெரியுமா? அல்லாஹ் ஹதீசுல் குதுசில சொல்கிறான். ஹதீசுல் குதுசி, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறவங்க, தவறு செய்கிறவங்க. வஅன அக்ஃபிரு துனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், எனக்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, உங்களுக்கு நான் மன்னிப்பு தாரேன். இது யார் சொல்கிறது? படைச்சவன் ரப்பு சொல்கிறான். யாரை பற்றி? மனிதர்களுடைய இயல்பு குணத்தை பற்றி. மனிதனாக பிறந்தவன் இரவு பகலாக தப்பு செய்கிறவன், தவறு செய்கிறவன். படைச்சவன் ரப்பு இரக்கமுள்ளவன், எப்பொழுது மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பவன். அன்பாண்டவர்களே, மனிதன் யாருன்றதை முதலாவது நானும் நீங்களும் விளங்கணும். மனுஷன் எப்படிப்பட்டவன்? தப்பு செய்பவன், தவறு செய்பவன். இதை மறந்து எப்பொழுது நானும் நீங்களும் மனிதனை மலக்கா பார்க்குறோமோ அப்போதான் எங்களுக்கு இடையில் பிரச்சனை வருது. எனக்கு அநியாயம் செஞ்சுட்டான், இவனை விடப்படா. என்னையே ஏமாத்திட்டான், இவனை விடப்படா. ஏண்ட வலிமாக்கு வரல, இவனோட இதுக்கு பிறகு சேரப்படா. ஏண்ட உம்மவாப்பட மையத்துக்கு வரல, இதுக்கு பிறகு இவன் ஜனாசால முடிக்கப்படா. ஏன் இந்த இடத்துக்கு வாரம்? ஏன் இந்த இடத்துக்கு வாரம்? உன்னால் எனக்கு தப்பு நடக்கப்படா, உன்னால் எனக்கு தவறு நடக்கப்படா. மனிதண்ட அதிகாரத்தை தாண்டி மனுஷனை பார்க்க ஆரம்பித்தோம். மனுஷன்டா அப்படித்தான்ப்பா, தப்பு செய்வான், தவறு செய்வான், படைச்சவன் ரப்பே மன்னிக்கிறான், மன்னிச்சுட்டேன். என் வலிமாக்கு வரல, அல்ஹம்துலில்லாஹ், வந்தால் சந்தோஷம், வரலையா நான் தூக்கி பிடிக்க மாட்டேன். இப்படி வாழ்ந்தால் எந்த நாளும் நல்லவனா வாழையிலுமா இல்லைதான்? கொடுத்த கடனை திருப்பி தரல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்கானது உஸ்ரத்தின் ஃபநதிரத்துன் இலா மைஸரா, கடன் எடுத்தவன் கஷ்டவாளியா இருந்தா அவனுக்கு இன்னும் சந்தர்ப்பம் கொடு. வஅன் தஸத்தகு கைருன் லக்கும், நீங்க சதக்காவாக்கி மன்னிச்சுட்டா அது உங்களுக்கு சிறந்தது. எதுக்கு? கடன் எடுத்தவனோட நடந்து கொள்கிற முறை. எங்களுக்கு இடையில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? உங்களோட கணவன்மாரை பற்றி யோசிச்சு பாருங்க. இதுக்கு போகிறோம் இவனோட பேசுகிறவே வச்சு கொள்ளப்படாதே. யார் வைன் பண்ணுற? எங்கட மாப்பிள்ளை மாற, எங்கட தாத்தா மாதிரி தான் வைன். இதுக்கு போகிறோம் இவனோட பேசி. இப்போ 10,000 இன்றைக்கு எவ்வளவு நாள்? மனிதன் பாருங்க அவன் நிலைமையை. கஷ்டவாளியா மன்னிச்சுடுங்க. சரியா போனால 10 தரையில் 5 தந்துட்டு போ, விட்டு கொடுங்க. அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன்னைய சமூகத்தில் ஒரு மனிதர் மரணிக்கிறார். அந்த மனிதனுக்கிட்ட அல்லாஹ் மலக்குமார்கள் அனுப்பி ஒரு விசாரணை நடத்துகிறான். என்ன விசாரணை? நீ அல்லாவுக்காக வேண்டி செஞ்ச அமல் என்ன யோசிச்சு பாரு. புகாரி முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாப்லையும் வாரது. அவரும் யோசிக்கிறார் அல்லாவுக்காக செஞ்ச எந்த அமலும். அவர் சொல்றார், அல்லாவுக்காகனு நான் எந்த நல்ல காரியமும் செஞ்சில்லை. இல்லை, யோசிப்பாரு. கடைசியா சொல்றார், ஒன்று இருந்துச்சு எனக்கிட்ட. என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு பொருளாதார வசதியை தந்திருந்தான், நான் கடன் கொடுப்பேன், திருப்பி எடுக்கிற நேரம் கடன் வாங்கியவனை பார்ப்பேன், அவன் வசதி உள்ளவனாக இருந்தால். யார்கிட்ட? கடன் வாங்கினவன் வசதி உள்ளவனாக இருந்தா நீ செப்டம்பர்ல திருப்பி தரணுமா? சரி, டிசம்பர்ல தான். 2025 தரணுமா? சரி, எனக்கிட்ட தான் சல்லிக்குதே, 2026 தான். அவகாசம் கொடுப்பேன். அல்லாஹு அக்பர். அவன் கஷ்டவாளியாக இருந்தால் மன்னிச்சிடுவேன். வசதி உள்ளவனா இருந்தா சந்தர்ப்பம் கொடுக்கிறது, கஷ்டவாளியா இருந்தா மன்னிச்சு விடுறது. இது மனிதனுக்கு செய்யற நல்ல காரியமா இல்லையா? இவன் அல்லாவுக்காக வேற எந்த நல்லமலும் செஞ்சது இல்லை. அல்லாஹ் என்ன தெரியுமா அந்த மனிதனை பார்த்து சொல்வான், அடே மனிதனோடு நீ இவ்வளவு நேயத்தோடு நடந்து கொண்டாயா, இவ்வளவு விட்டு கொடுப்போடு நடந்து கொண்டாயா, உன்னை நான் மன்னித்து விட்டேன், சுவர்க்கம் போன்று அல்லாஹ் சொல்லுவானாம். அல்லாஹு அக்பர். ஏன்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அடியார்களே, நீங்க பாவம் செய்கிறவங்க, உங்களை நான் இரவு பகலா மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன். அந்த பண்பு யார்கிட்ட வந்துச்சு? மனுஷனுக்கிட்ட வந்து. மன்னிக்கிற பழக்கம், விட்டு கொடுக்கிற, உன்னை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, யாருடைய மனைவி? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி.
எங்கட யாரு? உம்மஹாத்துல் முஃமின்களில் ஒருவர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க. இந்த ஆயிஷா நாயகிக்கு படுதூறு சொல்லப்படுது. படுதூறு சொன்னவரில் முக்கியமான ஒரு நபர்களில் ஒருவராக மிஸ்தஹ் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இந்த மிஸ்தஹ் யாரு ரதியல்லாஹு அன்ஹு? அபூபக்கர் ரதியல்லாஹுடைய கண்காணிப்புக்கு கீழே அவர்களுடைய பொருளாதாரத்தில் வளர்றவங்க. இப்போ முனாஃபிக்குகள் படுதூறு சொன்னாங்க வேற. அபூபக்கர் ரதியல்லாஹுடைய சொத்துலேயே வாழ்ந்து கொண்டு அபூபக்கர் ரதியல்லாஹுடைய மகளுக்கு படுதூறு சொன்னால் கொஞ்சம் கூட கோபம் வருமா இல்லையா? ஏண்ட சொத்துல வாழ்றவன் நீ, ஏண்ட பராமரிப்புல நீயே ஏண்ட மகளுக்கு படுதூறு சொல்லுவியா? கொஞ்சம் கோபம், அதிகாரம் கூட தானே, கொஞ்சம் கோபம் கூட வரும். அல்லாஹ்ட இந்த அபூபக்கர் உடனே மன்னிப்பு செஞ்சாங்க, இந்த சத்தியம் செஞ்சாங்க, இதன் பிறகு உனக்கு நான் செலவழிக்க மாட்டேன். நானும் நீங்களும் யாராவது இதை குற்றம்னு சொல்லுவோமா? யாராவது குற்றம்னு சொல்லுவோமா? இல்லை. ஏண்டா இப்படித்தான் தண்டனை கொடுக்கணும். அவரோட சொத்து செல்வத்தில் வளர்ந்து கொண்டு அவர கண்காணிப்பில் வளர்ந்து கொண்டு ஆயிஷா நாயகி அவங்களோட மகள் ரசூலுல்லாஹ்வோட மனைவி எங்களோட எல்லாரும் தாயில படுதூறு சொல்றேன்னா இவரை சும்மா விடப்படா. அப்படித்தானே நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? வலா யத்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பான்ற குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சான். என்ன? வசதி உள்ளவர்கள், செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், குடும்ப உறவுகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தரமாட்டேன் என்று சத்தியம் பண்ண வானம். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன? அவர் தவறு செஞ்சார், அவர் பிழை செஞ்சார், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க அல்லாஹ்வாக வானம். நான் மன்னிக்க மாட்டேன், குற்றம் பிடிப்பேன் இல்லை. நீங்க மன்னிப்பதன் மூலம், நீங்கள் விட்டு கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் ஆசை. அல்லாஹ்வே மிஸ்தஹ மன்னிச்சதுனால தான் இந்த வசனத்தை இறக்குறான். தெரியாம சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சு கொண்டு சொல்றல்லையே, முனாஃபிக்குகள் தெரிஞ்சு கொண்டு சொன்னதுனால தான் குற்றவாளிகள். அப்பாவி சஹாபாக்கள் அதில் போய் மாட்டிப்படுறாங்கன்னு அர்த்தம் தெரியாம சொல்லிட்டார். அல்லாஹ்வே மன்னிக்கும் பொழுது நீங்க மன்னிச்சு அல்லாஹ்ட மன்னிப்பு ஆசை வைக்க மாட்டீங்களா? மனுஷனை புரியுங்க. மனிதன் தான் தப்பு செய்வான், மனிதன் தான் தவறு செய்வான். எனவே தப்பு செய்கிற, தவறு செய்கிற மனிதர்களுக்கு இடையிலே வாழுகிற நானும் நீங்களும் சகோதரத்துவத்தின் பெருமதியை விளங்கினால் மனுஷன் தானே, மன்னிப்போம், விட்டு கொடுப்போம். படைத்தவன் ரப்பு எங்களை மன்னிப்பான். விளங்குதா உங்களுக்கு? எனவே மனிதனை மனிதனாக புரிந்தால் மனிதன் விடுகிற தப்புகளையும் தவறுகளையும் தூக்கி பிடித்து கொண்டு விரோதங்களையும் குரோதங்களையும் உள்ளத்திலே நிறைத்து வைத்து கொண்டு அடுத்த முஸ்லிமை வெறுக்க மாட்டோம், கோபம் பாராட்ட மாட்டோம், வைராக்கியம் பாராட்ட மாட்டோம். மனுஷனப்பா செஞ்சிட்டு போய் தான் மன்னிச்சிட்டு போவோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஒரு நபியுடைய சத்தத்துக்கு மேல உங்களோட சத்தத்தை உயர்த்தாதீங்க. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதுக்கும் லிபஅத். நீங்க சிலரை அழைக்கிற மாதிரி முஹம்மது நபியை பெயர் சொல்லி வெளிப்படையா அழைக்கவான. முஹம்மதேன்னு கூப்பிடப்படாது. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். உங்களுக்கு தெரியாமலே உங்களோட அமல் வீணா போயிடும். ரசூலுல்லாவை அவமதிக்கிறதுக்காக, கேவலப்படுத்துறதுக்காக முஹம்மதேன்னு கூப்பிட்டா என்ன செஞ்சிடும்? எங்களோட அமல்கள் வீணா போற அளவுக்கு அது பெரிய பாவம். அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத். நபியே, உங்களோட வீடுகளுக்கு, உங்களோட அறைகளுக்கு வெளியே இருந்து கொண்டு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற சில மனிதர்கள் இருக்கிறாங்களே, அக்ஸருஹும் லா யாக்கிலூன். அவர்களில் அதிகமானவர்களுக்கு விளப்பம் இல்லை. மனிதர்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க தெரியுமா, விளப்பம் இல்லாதவங்க. விளப்பம் இல்லாதவங்கண்டா யாரு? உங்களோட இமேஜ் அவருக்கு தெரியா, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண அவருக்கு தெரியா. 10 பேர் முன்னுக்கு பள்ளி தலைவரை பார்த்து போய் போகிறதுக்குன்ட்டு போய்த்து கொண்டே இருப்பார். இவருக்கு ரத்தம் கொதிச்சிடும். என்னடா 10 பேர் முன்னுக்கு நான் பள்ளி தலைவர் என்ன? இப்படி சமூகத்தில் 10 பேர் இருப்பாங்க. நீங்கள் ஸ்கூலில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பீங்க. நீங்கள் 10 பேர் முன்னுக்கு வந்து மலை மலைன்னு ஏசிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவார். உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும்.
இதுக்கு போகிற இவ்வளோ ஸ்கூலுக்கு எடுக்கப்படான்னு நிற்பீங்க. அப்படி சமூகத்தில் 10 பேர் இருப்பாங்க. உங்களோட இமேஜ் அவருக்கு தெரியா, உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவர் இப்படி சமூகத்தில் 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அந்த 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 சிந்திச்சு இவருக்கு முன்னுக்கு இப்படித்தானே பேசணும், இவருக்கு முன்னுக்கு இப்படித்தானே நடக்கணும், இந்த இடத்துல இப்படி, இதெல்லாம் தெரியாது. அப்படி சமூகத்தில் 10 பேர் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், முஹம்மது நபிய முஹம்மதே இங்க வாங்கோன்னு கூப்பிடுறது எவ்வளவு பெரிய பாவம், அமல்கள் எல்லாம் வீணா போகுமே. அவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற விஷயத்தை பாருங்க. அவங்க அதிகமானவங்களுக்கு விளப்பம் இல்லை, அதனால அப்படி மட்டகரமா நடந்து கொள்றாங்க. வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம், நபியே நீங்க வீட்டிலிருந்து வெளியே போகும் வரைக்கும் அவங்க கொஞ்சம் மௌனமா பொறுமையா இருந்திருந்தா லகான கைரன் லஹும், அது அவங்களுக்கு நல்லதா இருந்திருக்குமே. அந்த தவறு செய்கிற ஆட்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு பொறுமை இல்லை. முகமது இப்போ வெளியே வருவர், வந்த பிறகு ரெஸ்பெக்டாக பேசுவோன்ற அளவுக்கு பொறுமை இல்லை. தட்ட பட்டன் எடுத்தாங்க முடிச்சாங்க போக பார்ப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் உள்ளவன். எப்படி ஏன் இந்த வசனத்தை அப்படி முடிக்கிறான்? தெரியாத்தனமாக அப்படி தவறு செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிக்கிறவன் இரக்கம் உள்ளவன். விளங்குதா உங்களுக்கு? மனுஷனை மனுஷனா புரிஞ்சா நிறைய விட்டு கொடுப்பு வரும், நிறைய மன்னிப்பு கொடுக்கிற பக்குவம் வரும். விட்டு கொடுத்தோம் மன்னித்தோம்னா அது என்ன செய்யும்? எங்களோட உள்ளத்தில் பிணைப்பை கொண்டு வரும், எங்களோட உள்ளத்தில் அன்பு பாசத்தை வளர்க்கும். அது இல்லை மனுஷனை மனுஷனா புரியல. என் மனுஷன் எனக்கு தவறு செய்யப்படா நூலுக்கு நூல் வாழணும், மலக்க ஐக்கணும், அப்படித்தானே? இப்படி பார்க்கறதுனால தான் சின்ன ஒரு தவறு நடந்தால் தூக்கி பிடிச்சிட்டு காலம் முழுக்க என்ன பேசுறது இல்லை, சலாஞ்சொல்றது இல்லை, கதைக்கிறது இல்லை. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த சகோதரத்துவத்தை கட்டி காக்க வேண்டுமா? ஒரு சமூகத்திலே ஒரு அங்கத்தவனாக வாழுகிற நானும் நீங்களும். அடுத்தவன் யார்? அவன் மனிதன். மனிதனா பிறந்தவன் தப்பு செய்வான், தவறு செய்வான். சமூகத்தில் 10 ஜாதி ஈக்கும், ஒவ்வொரு விரல் ஒவ்வொரு மாதிரி ஈக்கும், ஒவ்வொரு கோணத்தில் நடப்பாங்க. நாங்கள் மனிதர்களை புரிஞ்சு சரியாப்பா ஏதோ தப்பு செஞ்சிட்டான், ஏதோ தவறு செஞ்சிட்டான், மன்னிப்போம். விளங்குதா உங்களுக்கு? ஆனால் எலர்ட் ஆகிப்போம். திருப்பி இது மாதிரி ஒரு தவறு நடக்காத அளவுக்கு எலர்ட்டாக இருப்போம். மன்னிக்கிற மனப்பக்குவத்தை எடுத்துக்கொண்டால் சகோதரத்துவத்தை கட்டி காக்க முடியுமா? முடியாதா? இந்த சகோதரத்துவம் அதிகம் வீணடிக்கப்படுறது யாரால? அதிகம் குடும்பத்துக்கு நீங்க பாருங்களேன், யாரால அதிகம் பால்படுத்தப்படுது? ஆண்களாலையா பெண்களாலையா? பெண்களால. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதிகம் ஆண்கள்ல மீக்குது. ஆனா அதிகம் தூக்கி பிடிக்கிறவங்க, அதிகம் வைராக்கியம் பாராட்டுறவங்க யாரு? அதுக்கு ஒரு காரணமும் மீக்கி. என்ன காரணம் தெரியுமா? அதிகம் ஒற்றவங்களும் யார் தான்? பெண்கள் தான். கொஞ்சம் சிரிச்சிட்டா போதும், அவ்வளவுதான். 32 போல ஏண்ட பல்லுன்றுவாங்க. கூட ஒட்டுறதுனால சின்ன ஒரு தவறு செஞ்சா அதை விட டபுளா என்ன செஞ்சிருவோம்? அதிகம் அன்பு காட்டுறதுனால அதிகம் இரக்கம். உங்களோட நானா தம்பி சில நேரம் உங்களோட இரக்கமே ஈக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தூக்கி வளர்த்த பாசத்துக்கு மேலுக்கு மேல் அன்பு வச்சிருப்பீங்க. அவர் தவறியாவது மைனிட பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதாவது ஒரு ஒக்சன் எடுத்தா முடிஞ்சு. ஏன்னா நீங்க அன்பு காட்டினது என்ன 10 மடங்கு அதிகம். அவர் சின்ன ஒரு மிஸ்டேக் செய்யும் பொழுது அதே வேகத்துக்கு உங்களால் கோபமும் எதிர்ப்பும் போகும். அதனால தான் சொல்லுவாங்க, அளவுக்கு என்ன செய்யுங்க, எல்லாம் அன்பு காட்டினாலும் அளவாக காட்டணும், அப்போ சமாளிச்சுக்கலாம் மனசை. இது கூட காட்டிட்டு சின்ன மிஸ்டேக் நடந்தோன்னு என்ன செய்யலாம், உள்ள உடஞ்சி போய்த்தாச்சு. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே அந்த பெண்களுடைய பலவீனங்கள் தான் பல சந்தர்ப்பங்கள் என்ன செய்யுது, விரோதங்கள், குரோதங்கள், வைராக்கியங்களாக வெடிக்கிறது காரணமாகி. சில மாப்பிளமார் சொல்லுவாங்க, நானாப்பா அவங்களோட சேர்ந்து நடந்தேன், நீதானே என்னையும் கொண்டு போய் சேர்த்தாய், இன்றைக்கு இந்த அளவு விரோதம் காட்டுறியேண்டு மாப்பிளமார் சொல்ற அளவுக்கு அவள் பயங்கரமாக துடிப்பாள். விளங்கிச்சா உங்களுக்கு? சும்மா நீங்க பாருங்க, உங்களோட வீட்டுக்கு மைனிமாரை கொண்டு வர்றது யாரு? மைனிமார் கொண்டு வரண்டா தெரியும் தானே? யாரு? உங்களோட தம்பிக்கு உங்களோட நானுக்கு பொஞ்சாதி கொண்டு வர்றது யார்? அவனா? அவன் தேடிக்கும் வர்றது மிச்சம் குறவு, நீங்க தேடி கொடுக்கறது தான் கூட. ஏன் தெரியுமா? ஏண்ட தம்பியே, ஏண்ட நானாவே, ஏண்ட ரத்தமே சும்மா முடிச்சு கொடுக்கலுமா? ஒரு தங்கத்தை தேடிக்கும் வரணும், ஒரு வெள்ளியை தேடிக்கும் வரணும், தேடிக்கும் வர்றது. இந்த உரிமையோட தேடிக்கொண்டு வந்தோம் பாருங்க, சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தா அந்த உரிமை அவ்வளோ உடைஞ்சு போறது. இதுதான் காரணம்.
தம்பிக்காரனை பார்த்து நீ தேடிக்கொண்டு வா நல்லொண்ட, நான் முடிச்சு தாரேன்னு நீங்கள் விட்டு பாருங்களே, பிரச்சனை வந்தாலும் சிம்பிளாக எடுத்துருவீங்க. நானாக தேடிக்க வந்தேன், அவன் தானே தேடிக்க வந்தான், என்ன தான் செய்ய அப்படின்னு சமாளித்து போயிடுவோம். உரிமையோடு கொண்டு வந்தால் உரிமையோடு எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம். இதான் நிறைய குடும்பத்தில் நடக்கிறது இந்த பலவீனம். எனவே நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி என்ன? இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் பெருமதியை விளங்க வேண்டும். மனிதன் மனிதன் தான்ன்றதை விளங்கணும். இதை விளங்கினீங்கண்டா உங்களோட மாமியோ உங்களோட மருமகளோ நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதை விளங்காததுனால தான் உம்மாவை விளங்குறோமா இல்லையா? உம்மாவை உம்மா ஏசுவா பயங்கரமா ஒரு நாளில் கோவிக்க மாட்டோம். சில நேரம் உங்களுக்கு 35-40 வயசாகிக்கும், உம்மா அடிச்சும் போட்டுருவோம் அந்த கோவத்துக்கு. உம்மா தானே என்னத்தை செய்ய, உம்மாவை புரிஞ்சோம், அடியும் அடியா விளங்கல்ல. மாமி உங்களோட இந்த நெலும்புக்குத்தான் அடிச்சிருப்பா, இதை தூக்கி பிடிச்சிரு அடிச்சுட்டாலே நெலும்பை மட்டும் காட்டலைன்னா முடிஞ்ச அந்த மாமி. அப்படித்தானே? மாமியா புரியல. ஆனால் 2 பேரும் செஞ்சது அடின்றதைத்தான். அடியில் வித்தியாசம் இல்லை. ஒரு வகையில் சொல்ல போனால் உம்மா அடித்தது கோவத்துக்கு, மாமி அடித்தது அன்புக்கு. மனுஷனை புரியலண்டா அதையே தூக்கி பிடிச்சி இந்த மாமியை பழி வாங்காம விட மாட்டேன். எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்கும்? எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்கும்? சும்மா சொல்லுங்க போக. 20 வருஷம் தாக்கு பிடிக்கும். எதுக்கு? என் ஆம்பளை புள்ள பெரிய ஆளாகும் வரைக்கும். ஆம்பளை புள்ள பெரிய ஆளாவினோட இவனை வச்சு அடிக்கிறது வாப்பம்மாக்கு. அவக்கு தெரியாது, இந்த 23க்குள்ளது அவக்கு தெரியா. 20 வருஷத்துக்கு முன்னுக்கு அடித்ததுக்கு மகனை வச்சு என்ன செய்யறது? வாப்பம்மாக்கு பாடம் நடத்துறது. குடும்பங்களில் நிறைய நடக்குதா இல்லையா? ஏன்? இது மனிதனை மனிதனாக புரியாததனால வர விளைவு. எனவே உம்மாவாயிருக்கலாம், வாப்பவாயிருக்கலாம், மாமியாயிருக்கலாம், கணவண்ட உம்மாவாய்க்கலாம், கணவண்ட தாத்த தங்கச்சா இருக்கலாம், எல்லாம் இஸ்லாமிய உறவுகள். அந்த உறவுகள் மனிதர்கள்ன்றதை விளங்குங்க. அந்த உறவுகளுக்கு இஸ்லாம் கொடுத்த பெருமதியை விளங்கினா நிச்சயமாக மனிதன் அடிப்படையில் தப்புகள், தவறுகள், பிழைகள் நடந்தாலும் விட்டு கொடுப்பு, சமாளிப்பு, மன்னிப்பின் மூலம் என்ன செய்யலாம்? அந்த உறவை பேணி நடக்கலாம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது.